உன் பொண்டாட்டி வரட்டும், அவ காலை உடைக்கிறனா இல்லையான்னு பாரு. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கவுன்சிலர் வீட்டு வாசல்ல நின்று போராட்டம் பண்ணுவா. அவளால என் மான எல்லாம் கப்பல் ஏறுது. அல்பா மாதிரி நின்று 1000 ரூபாய்க்கு போராட்டம் பண்ணிருக்கா. இவளுங்க எல்லாம் என்கிட்ட வந்து சொல்றாளுங்க, 1000 ரூபாய்க்கு உங்க மருமக நின்று கவுன்சிலர் வீட்டு வாசல்ல போராட்டம் பண்றான்னு. வர வர அன்னைக்கு திமிரு அதிகமாயிடுச்சுமா. அதான் டி இன்னைக்கு வரட்டும் தானே இருக்கேன். ஏமா அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா, விடுங்களேன். அடுத்த தடவை இப்படிலாம் பண்ண வேணாம்னு சொல்லிடலாமா? ஏண்டா வாட்டி வாட்டி அவ பண்றதுக்குலாம் வக்காலத்து வாங்கிட்டு வந்துருவியே நல்லா. இன்னொரு வாட்டி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி வந்த பையன் கூட பார்க்க மாட்டேன், பல்ல உடச்சிருவேன் பாத்துக்க. அவ பண்ண காரியத்தினால எனக்கு தான் அசிங்கமா இருக்கு. போற வரவெல்லாம் என்னை கேவலமா பாக்குறாங்க. 1000 ரூபாய்க்கு உங்க மருமக போய் கவுன்சிலர் வீட்டு வாசல்ல என்ன போராட்டம் பண்றான்னு. என்ன நம்ம மாமியார் கேள்வி மூஞ்சி இவ்வளவு கொடூரமா இருக்கு? எவளாவது வந்து போட்டுக்கிட்டு கொடுத்துட்டாளா? சரளா வீடு, மருமக ஏதாவது தெரியாம பண்ணிருப்பா, அவளை எதுவும் திட்டாத. ஏங்க இப்பதானே அவன் பையன்ட்ட சொன்னேன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி வராதானே. இப்ப நீங்களா? அமைதியா உட்காருங்க, அவளை நான் டீல் பண்ணிக்கிறேன். ஐயோ, நம்ம மாமியார் கேள்வி என்ன ஃபுல் ஃபார்ம்ல இருக்கு? சரி, உள்ள போய் சமாளிப்போம். அத்தே வா டி வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னையாத்தே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க? அவ்வளோ பாசம்